ஸோ இந்த குடலிறக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல இருக்கிற தசைகள், இல்ல நம்மளோட மசில்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அதோட வீக்னஸ்ல வந்து வர்றது தான் வந்து இந்த குடலிறக்கம் அப்படின்னு சொல்றோம். இந்த குடலிறக்கம் அப்படின்றது வந்து இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பா ஆப்ரேஷன் தான். ஸோ ஆப்ரேஷன் அப்படின்றது சொன்ன உடனே நெறைய பேத்துக்கு ஒரு பயம் வரும், தயக்கம் வரும். ஏன்னா பெருசா நம்ம வந்து கட் பண்ணி நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோமோ அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து நான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஸோ ஆப்ரேஷன பொறுத்தவரைக்கும் நம்ம ஓப்பன் சர்ஜரி பண்றத விட இப்போ நுண்துளை அறுவை சிகிச்சை, அதாவது லாப்ரோஸ்கோபி மூலமா நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்றது வந்து ஒரு சிறப்பான ஒரு மெத்தட். இப்ப லாப்ரோஸ்கோபில வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 ஹோல்ஸ் மூலமா நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமாவே நம்ம வந்து உள்ள இருக்கிற அந்த ஹெர்னியா வந்து நம்ம சரி பண்றதா இருக்கட்டும், வலை வந்து நம்ம உள்ள வச்சு நம்ம வந்து அதை வந்து ஃபிட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமா பண்ணலாம். இது என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தழும்புகள் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். ரத்த கசிவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நார்மலா ஓப்பன் சர்ஜரி பண்றத விட, உங்களுக்கு லாப்ரோஸ்கோபி மூலமா நம்ம ஆப்ரேஷன் பண்றது தான் வந்து ரொம்ப நல்லதா இருக்கும்.